காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மாணப்பெரிது என செய்நன்றி அறிதல் அதிகாரத்தில் வள்ளுவர் எழுதுகிறார். தக்க சமயத்தில் ஒருவர் நமக்கு செய்த உதவி சிறியதாகவே இருந்தாலும் அது உலகை விட மிக பெரியது. 1953ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜ் தமிழகத்தின் முதலமைச்சர். பணி காரணமாக காரில் செல்கிறார். தெருவோரம் புல் நிறைந்த வெளியில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு தெம்மாங்கு பாடிக்கொண்டிருந்த திருவர்களை கண்டார். காரை நிறுத்தி அவர்களை அழைத்தார். பள்ளிக்கு செல்லாமல் ஏன் திரிகிறீர்கள் என கேட்டார். அவர்களின் பதில், இவற்றையெல்லாம் மேய்த்து கொண்டு மாலையில் வீட்டிற்கு சென்றால்தான் சிறிது கஞ்சி கிடைக்கும், அதுவரை பட்டினிதான், பள்ளியில் சாப்பாடு போட்டால் படிப்பீர்களா என்று காமராஜர் கேட்டதற்கு மகிழ்ச்சியுடன் ஆம் என்றனர் சிறுவர்கள். இதுபோன்றே வேறு சில ஊர்களிலும் தகவல் கிடைக்கிறது. சென்னை சென்றதும் பொது கல்வி இயக்குனரை அழைத்தார். விளைவு மதிய உணவு திட்டம். தமிழகம் முழுவதும் தொடக்க நிலை பள்ளிகளில் அனைத்து குழந்தைகளுக்கும் மதிய உணவு வழங்கும் திட்டத்தை அரசும் பொதுமக்களும் இணைந்து செயல்படுத்துகின்றனர். பல பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. பிள்ளைகள் பெருமளவு பள்ளிக்கு சென்று பசியாரி கல்வி கற்கின்றனர். காமராஜர் செய்த சிறு உதவியை பல மாநிலங்களும் பாராட்டி செயல்படுத்துகின்றனர். தமிழ்நாட்டில் இத்திட்டம் மேலும் விரிவடைந்து காலை உணவும் இப்போது வழங்கப்படுவதை நாம் அறிவோம். காமராஜர் செய்த உதவி சிறிதே ஆனாலும் பிள்ளைகள் அறிவு பெற்று மேம்பாடு அடைய வழிவகுத்தது அல்லவா? அதனால்தான் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று அனைவராலும் போற்றப்படுகிறார். சிற்றுதவியின் பெரும் பயன் இது அல்லவா?